ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 256. இதில் கோசல பாபா எனும் பக்தரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் பண்டரிபுரத்தின் அருகே உள்ள செல்வம் ஒளிக்கும் சிற்றூர் பால்காடு என்பது நீர் வளமும் நில வளமும் நிறைந்தது. அந்த ஊர் மக்கள் மிகச்சிறந்த உழைப்பாளிகள். சோம்பல் தெய்வம் தன் அருள் நோக்கை அவ்வூர் வாசிகளின் மீது பொழியவில்லை. அந்த ஊரில் பல பிரிவினரும் வாழ்ந்தாலும் வேளாளர்களே மிகுதியும் செல்வம் படைத்து இருந்தார்கள். அந்த வேளாளர்கள் உள்ளேயும் செல்வம் மிகுதியாக படைத்தவர் கோசல பாபா. இவரது மனைவி மமதாபாய் மிகவும் நல்லவள். பிறர் நச்ச குடும்பம் நடத்த கற்றவள். தம்பதிகள் இருவரும் பண்டரி நாதனிடம் பெரிய அன்பு பூண்டவர்கள். இவர்களுக்கு ஏமாஜி என்ற ஒரே மகன். அவனும் தாய் தந்தையரை போல் சிறந்த நல்ல பண்புகள் பெற்றவன். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற வாக்கிற்கு இணங்க முதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான கோசல பாபாவின் இல்லறம் நடந்து வந்தது. இப்படியாக இருக்கும் இந்த சமயத்தில் நாட்டில் கடும் பஞ்சம் தோன்றியது. கோசல பாபாவின் நிலத்திலும் விளைச்சல் கிடையாது. மாதந்தோறும் ஏகாதசிக்கு விரதம் இருந்து துவாதசியில் பலருக்கு அன்னதானம் செய்து வருவது அவர் வழக்கம். தாமியன்றே புறப்பட்டு பண்டரிபுரம் சென்று அன்றும் மறுநாளும் தங்கி துவாதசியில் அன்னதானம் செய்வார் அவர். இந்த கடும் பஞ்சத்திலும் பிடிவாதமாக இந்த பணியை நடத்தி வந்தார் கோசல பாபா. பஞ்ச நிவாரண பணி என்று தொடங்கி தாம் களஞ்சியத்தில் உள்ள தானியங்களை எல்லாம் ஏழைகளுக்கு கஞ்சி ஊற்றுவதிலே செலவிட்டார். தாமும் அந்த கூளையும் கஞ்சியுமே கொண்டு வந்தார். இறைத்த கிணறு ஊறும். ஆனால் பஞ்சத்தின் கொடுமையிலே தண்ணீரும் வறண்டுவிட்டது. செல்வமெல்லாம் கரைந்தது. வறுமையும் வந்துவிட்டது. வறுமை வந்துவிட்டதே என கடமையை விட முடியுமா? எனது அப்பன் பண்டரிநாதனை பாராமல் இருக்கவும் முடியுமா? போகத்தான் வேண்டும் என நினைத்தார் அவர். ஆனால் வீட்டிலே குண்டுமணி தானியம் இல்லை. வெறும் கையனாக எப்படி போவேன் என தவித்தார் அவர். மமதாபாய் ஒரு நல்ல யோசனை கூறினார். ஏகாதசிக்கு இன்னும் 3 நாட்கள் இருக்கின்றன. வீட்டிலே மீதியெல்லாம் போனாலும் ரோட்டரியும் மண்வெட்டியும் இருக்கின்றன. தந்தையும் மகனுமாக போய் அடுத்துள்ள காட்டிலே விறகு வெட்டி வாருங்கள். விற்று காசு ஆக்கி இறைவனை வழிபடுவோம் என்றால் அவ்வாறே இருவரும் சென்று விறகு கொணர்ந்து விற்றார்கள். கிடைத்த சிறு தொகைக்கு கொஞ்சம் சோள மாவை வாங்கி கொண்டு தாம் மட்டும் தனியாக பண்டரிபுரம் புறப்பட்டார் பாபா. பண்டரிபுரம் துவாதசி. ஏராளமான பக்தர்கள் ஆங்கே அன்னதானம் செய்து கொண்டு இருந்தார்கள். பஞ்சை கோலமாக நின்ற கோசல பாபாவை யாரும் ஏன் என கேட்கவும் கிடையாது, நெருங்கவும் கிடையாது. ஓ, என்னிடம் இருப்பதோ சோளமாவு, இதை தின்பதற்கு எந்த அதிதிதான் வருவார் என ஏங்கியது அவர் உள்ளம். வட நாடுகளிலே சோள மாவினால் செய்த அடையை ஜன்ன ரொட்டி என சொல்வார்கள். தமிழ்நாட்டிலே கேழ்வரகுக்கு உரிய இடம் அங்கே இந்த ரொட்டிக்கு உண்டு. பிச்சையிடுவதனால் கூட அரிசிக்கு பதிலாக சோளத்தையே இடுவார்கள். இப்பொழுது பாபா சோளமாவும் கையுமாக இன்று அதிதி கிட்டாவிட்டால் பட்டினியாகவே இருந்து விடுவது என முடிவுக்கு வந்துவிட்டார். முழுவதும் கந்தையான ஒரு ஆடை உடுத்தி ஒரு முதியவர் அப்பொழுது அவர் முன்னே வந்தார். வந்தவர் கோசல பாபாவை நோக்கி, ஓ அப்பா,
நீ இதற்கு முன் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு அன்னம் இட்டாயே, அப்பொழுது நான் நிறைய உன்னுடைய உணவை சாப்பிட்டு இருக்கிறேன். இன்று இந்த கோலத்தில் வந்து இருக்கின்றாய். வறியோருக்கு அழகு, வறுமையில் செம்மை. இப்பொழுது ஏதாவது இருந்தால் கொடு. பசி காதை அடைக்கின்றது என்றார். பாவா மிக வணக்கத்துடன், ஓ சுவாமி, கொஞ்சம் சோளமாவுதான் இருக்கிறது என்றார். ஓ அப்பாடா, அதுவே அமிர்தம். போய் கொஞ்சம் விறகு பொறுக்கி வா என மாவை கையிலே வாங்கினார் கிழவர். பாவா விறகு பொறுக்கி அடுப்பை மூட்டினார். மற்றும் வேண்டிய பொருட்களுடன் வந்து சேர்ந்தால் வந்த கிழவரது மனைவி. கிழவரும் அவருடைய மனைவியுமாக சேர்ந்து சோளத்தை ரொட்டியாக்கினார்கள். இருவரும் உண்டார்கள். இப்பொழுது கண்ணனாகிய கிழவர் மனைவியிடம், ஓ, இவ்வளவு சுவையுள்ள ரொட்டி இதற்கு முன் நீ செய்ததும் கிடையாது, நான் உண்டதும் கிடையாது. இந்த வெறும் சோளமாவிற்கு இந்த சுவை ஏது? இது அன்பினால் வந்த சுவை என்றார். ருக்மிணி பிராட்டியாக கிழவி மனதுக்குள் நகைத்து கொண்டாள். பிறகு மீதி உள்ள சில ரொட்டிகளை பாபாவிடம் கொடுத்து, ஏ போசல பாபா, இதோ இந்த மீதி ரொட்டிகளை வீட்டிற்கு எடுத்து போய் உன் மனைவிக்கும் மகனுக்கும் கொடுப்பாயாக என்றார். அந்த ரொட்டிகளை கண்ட பாபா திடுக்கிட்டு விட்டார். நாம் கொடுத்த மாவோ சொற்பம், இவர்கள் தின்று மீதியும் வந்ததா என கேட்க வாயெடுக்க அந்த மாய தம்பதிகள் மறைந்து விட்டார்கள். போசல பாபா மெய் சிலித்தார். இறைவனே அதிதியாக வந்தார் என்பதை நினைக்க அவர் மனம் அனல் இடை மெழுகாய் உருகியது. கண் மூடி கரங்குவித்து நெக்குருக ஆனந்த கண்ணீர் சொரிந்தார். அவர் பெயருக்கும் புகழுக்கும் ஆடம்பரத்திற்குமாக அன்னதானம் வழங்கும் சிலரை காட்டி இவருக்கு உலகின் இயல்பை தெரிய வைத்தான் இறைவன். இப்பொழுது கையிலே சோள ரொட்டி உடன் வீடு திரும்பினார் போசல பாபா. வழியிலே ஒரு வேளாளனாக வந்து இவருக்கு உணவு அளித்து இளைப்பாரி வீடு செல்லும்படி பணித்தான் இறைவன். பாபாவின் உள்ளம் இன்ப மிகுதியினால் நிறைந்துவிட்டது. திருவருளை வியந்த வண்ணம் இவர் வீடு சேர்ந்து கையில் இருந்த சோள ரொட்டியை மமதாபாயையும் மகனையும் அழைத்து கொடுத்தார். இப்பொழுது ரொட்டியை ஆவலுடன் வாங்கி வாயில் இட்ட மமதாபாய், ஓ, இது என்ன? பண்டரிபுரம் பிரசாதம் இவ்வளவு நன்றாக செய்து இருக்கின்றார்களா? மிகுந்த சுவையாக இருக்கின்றதே என்றாள் அவள். போசல பாபா கூறினார். ரொட்டி செய்த அற்புதத்தை கூறி இறைவன் திருவருளை வியந்து கண்ணீர் சொரிந்தார். இதன் பின்பு நாட்டிலே நல்ல மழை பெய்தது. பஞ்சமும் தெளிந்துவிட்டது. ஆனால் எல்லோருடைய நிலங்களிலும் நல்ல மகசூல். பாபாவின் நிலத்தில் ஒன்றும் கிடையாது. காரணம் வேறொன்றும் கிடையாது. பாபாவின் வயல்களிலே காவல் கிடையாது. வழிப்போக்கர்களும் ஊர் சிறுவர்களும் புகுந்து இஷ்டம்போல் தானிய கதிர்களை பறித்து தின்று விட்டார்கள். பறவை கூட்டங்களோ அங்கேயே குடி இருந்தன. ஆகவே மகசூல் ஒன்றும் கிட்டவில்லை. அவர்களுடைய உணவுக்கே பஞ்சமாகிவிட்டது. வரி கட்ட வேண்டிய நாளும் வந்துவிட்டது. வரிக்காக கடன் கேட்க அந்த ஊரில் இருந்த ஒரு கிழவியை நாடினார் இவர். அவள் கொடுப்பதாக இருந்ததை இவனோ ஒரு ஓட்டாண்டி ஏதாவது வந்தாலும் பண்டரிபுரத்திலே கொண்டு போய் விருந்து செய்து விடுவான். எதை நம்பி கொடுப்பது? கொடுக்காதே என தடுத்து விட்டார்கள் மற்றவர்கள். இந்த நிலையில் பாபாவின் உண்மையான பக்தி பெருக்கை உலகத்துக்கு காட்ட விரும்பினான் பண்டரிநாதன். இங்கே இவர் வரி பணத்துக்காக தவியாய் தவித்து தண்ணீராய் உருகி நின்றார். இந்த சமயத்திலே வீதியிலே தண்டல்காரனது குரல் கேட்டது. இவர் பயந்து ஒளிந்து கொண்டார். நெடுநேரம் காத்திருந்த அவன் உள்ளே வந்து ரசீதை பிடியும் ஐயா என அதட்டிய பிறகே இவர் விழித்து கொண்டார். ஓ, என்ன இது, ரசீதா என விழித்தார் போசல பாபா. தமக்கு
பதிலாக யார் பணம் கட்டியது என்றார் இவர். தண்டல்காரன் பணம் கட்டியவனது அடையாளங்களை சொல்ல அத்தகைய ஆள் யாரோ அவனை அழைத்து வரச் சென்றான் ஏமாஜி. ஆள் வந்து சேர்ந்தான். ஆனால் அவன் தான் பணம் என்பதையும் கண்ணாலும் பார்த்தது கிடையாது என்றான். பாபாவுக்கு விஷயம் விளங்கிவிட்டது. ஓ பாண்டுரங்கா, எனக்காக என்னென்ன திருவிளையாடல்களை செய்கின்றாய் என கூறி மெய்மறந்து நின்று துதிக்கத் தொடங்கினார். என்ன பாண்டுரங்கன் உமது பணியாளன் போல் வந்து பணமும் கட்டி ரசீதும் அனுப்பினானா என வியந்தனர் அந்த ஊர் மக்கள். ஏற்கனவே தெய்வ நம்பிக்கை மிகுந்த அந்த ஊரார் இப்பொழுது மேலும் ஒரு படி உயர்ந்து விட்டார்கள். இதனால் அவரது பக்தியின் புகழ் ஓங்கலாயிற்று. அஷ்டமா சித்திகளும் கைகூடும் என்றார் ஒருவர். ரசவாதமும் செய்வார் என்றார் இன்னொருவர். எப்படிப்பட்ட ஞானியும் சித்தனாக சில காலம் வாழ்ந்தே முக்தி பெற வேண்டும். அந்த சித்திகளிலே இறந்தவரை பிழைப்பித்தல்தான் முதன்மையானது. அது முடிந்ததும் தான் முக்தி என பல பெரியோர்களை உதாரணம் காட்டினார் இன்னொருவர். இந்த நிலையிலே ஒரு நாள் பஜனை கோஷ்டியில் சேர வந்த ஒரு பக்தரை பாம்பு விஷம் தீண்டிவிட்டது. ஆனால் பாவா பிழைக்க வைப்பார் என்ற தீவிரமான நம்பிக்கையினால் அவனை நடையில் போட்டுவிட்டு மற்றவர்கள் பஜனையில் கலந்து கொண்டார்கள். பஜனையிலே முற்பகுதி முடிந்துவிட்டது. இனி ஜெகநாத பிரதட்சிணம் மட்டுமே பாக்கி. பாபா தீப தியானம் செய்து நடுக்கூடம் வந்தவர் படுத்து இருப்பவனை கண்டார். பஜனையில் கலந்து கொள்ளாமல் தூங்குகிறானே என நினைத்து, ஓ அப்பா எழுந்திரு, பண்டரிநாதனது ராசக்கிரீடையை பாட வேண்டாமா, எழுந்திரு எழுந்திரு என்றார் அவர். ஓ என்னே ஆச்சரியம்! அவன் எழுந்து நடந்து வந்து பஜனையில் கலந்து கொண்டான். இந்த அற்புதம் கண்ட மக்கள் பக்தி செய்த அற்புதம் என கொண்டாடல் ஆயினர். இம்மாதிரியே ஆசி என்ற ஒரு அடிமை பெண், அவளை இருவர் விலை பேசினார்கள். பக்தி மிகுந்த அந்த பெண் போசல பாபாவிடம் விலை பேசும்படி வேண்டினால் அவர் தம் வறுமையை நினைத்து வருந்தினார். வியாபாரியும் வாங்க விரும்புவோனும் விலை பேசி பத்திரம் எழுதி முடித்தார்கள். பணத்தை கொடுத்து விட்டான் வாங்கியவன். இந்த சமயம் போசல பாபா அனுப்பியதாக வந்த ஒரு மாயக்கிழவர் அந்த பெண்ணை உடன் அழைத்து சென்று மறைந்து போனார். ஆசியும் மறைந்து போனது கண்டு பணத்தை திரும்ப கொடு என வியாபாரியை கேட்டான் வாங்கியவன். இருவருக்கும் கலகம் மூல ஊரார் தடுத்து சமாதானம் செய்தார்கள். இதன் பின்பு போசல பாபா ஒரு சமயம் இளையான் குடி மாறநாயனார் போல் விதைத்த சோளத்தை வயலில் இருந்து எடுத்து வந்து அடியாருக்கு அமுது படைத்தார். இப்படி அற்புதங்கள் நிறைந்ததாக இவரது வாழ்க்கை விளங்கியது. நாள் அடைவில் அந்த ஊரே பண்டரிபுரம் என நினைக்கும் அளவிற்கு அங்கே நாம சங்கீர்த்தனமும் பஜனை கோஷமும் கேட்கலாயின. இறைவன் உவந்த ஊர் பால்காடு என்ற பெயரும் ஏற்பட்டு விட்டது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.